வெல்கம் டு ஸ்டோரி டைம். இன்றைய கதை ஸ்னோ குயின். ஒரு காலத்தில் பனியால் மூடப்பட்ட ஒரு நிலத்தில் கிரேஸ் என்ற இளம் பெண் வாழ்ந்தாள். அவள் கனிவான இதயம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவள். அவள் சந்தித்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை பரப்பினாள். கிரேஸின் சிறந்த நண்பர் கெவின் என்ற பையன். அவர்கள் குளிர்கால வெயிலின் கீழ் ஒன்றாக விளையாடி சிரித்து தங்கள் நாட்களை கழித்தனர். ஒரு குளிர்கால மாலை அவர்கள் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென்று குளிர் காற்றை நிரப்பியது. குழந்தைகள் நடுங்கினர். மென்மையான ஸ்னோஃப்ளேக்ஸ் அவர்களைச் சுற்றி மெதுவாக விழ ஆரம்பித்தன. ஆனால் இது சாதாரண பனியல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது. இது பனி அரண்மனையில் வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் மர்மமான பெண்ணான ஸ்னோ ராணியின் வேலை. குழந்தைகள் சிரித்து விளையாடுவதை பனி ராணி தூரத்தில் இருந்து பார்த்தார். அவர்களின் நட்பிலும் அரவணைப்பிலும் ஆர்வம் கொண்ட அவள் அவர்களை சந்திக்க முடிவு செய்தாள். அவளது பனிக்கட்டியை துடைத்தபடி அவள் கிரேஸ் மற்றும் கெவின் முன் தோன்றினாள். யார் நீ? வியப்புடன் விழிகள் விரிந்தபடி கேட்டாள் கிரேஸ். நான் பனி ராணி, கிரேஸ் பதிலளித்தாள். அவளுடைய குரல் குளிர்கால காற்றைப் போல குளிர்ந்தது. உன் நண்பன் கெவினை என் பனி அரண்மனைக்கு அழைத்துச் செல்ல நான் வந்திருக்கிறேன். அங்கு அவன் இனி ஒருபோதும் குளிர்ச்சியாகவோ சோகமாகவோ உணரமாட்டான். கிரேஸிஸ் இதயம் கனத்தது. அவன் தனது சிறந்த நண்பரை இழக்க விரும்பவில்லை. ஆனால் பனி ராணியின் சக்தி எதிர்க்க முடியாத அளவுக்கு வலுவாக இருந்தது. ஸ்னோ ராணியின் பனிக்கட்டி வசீகரத்தால் கெவின் மயங்கி உறைந்த அரண்மனைக்கு விருப்பத்துடன் அவளை பின்தொடர்ந்தான். தனியாக விட்டுவிட்டு கிரேஸ் மிகவும் வருத்தப்பட்டாள். தன் தோழியை அழைத்து வர தீர்மானித்த அவள் ஸ்னோ குயின் அரண்மனையை கண்டுபிடித்து கெவினை காப்பாற்ற ஒரு துணிச்சலான பயணத்தை தொடங்கினாள். பனிக்காடுகள் மற்றும் பனிக்கட்டி மலைகள் வழியாக கிரேஸ் பல சவால்களை எதிர்கொண்டார். ஆனால் கெவின் மீதான அவரது காதல் அவளுக்கு பலத்தை அளித்தது. வழியில் அவள் மந்திர உயிரினங்களையும் அன்பான நண்பர்களையும் சந்தித்தாள். அவளுடைய தேடலில் அவளுக்கு உதவி மற்றும் வழிகாட்டியது. இறுதியாக எப்போதும் போல் தோன்றிய பிறகு கிரேஸ் பனி ராணியின் அரண்மனையை அடைந்தார். அவள் பனிக்கட்டி உருவத்தை எதிர்கொண்டு கெவினை விடுவிக்கும்படி கெஞ்சினாள். நான் உன்னை என் நண்பனை அழைத்துச் செல்ல விடமாட்டேன் என்று தைரியமாக கூறினார் கிரேஸ். அன்பும் நட்பும் எந்த பனி அல்லது பனியையும் விட வெப்பமானவையும். கிரேஸின் உறுதியையும் தன்னலமற்ற தன்மையையும் கண்டு வியந்த ஸ்னோ குயின் உண்மையான நட்பின் அரவணைப்பை தான் அறிந்திருக்கவில்லை என்பதை உணர்ந்தாள். கெவின் மீதான கிரேஸின் அன்பால் தொட்ட அவர் அவரை விடுவிக்க முடிவு செய்தார். உங்களுக்கு தூய தங்க இதயம் உள்ளது, பனி ராணி கிரேஸிடம் கூறினார். நான் வைத்திருக்கும் எந்த மந்திரத்தையும் விட உங்கள் நண்பரின் மீதான உங்கள் அன்பு சக்தி வாய்ந்தது. ஸ்னோ குயின் தன் கையை அசைத்து கெவினை விடுவித்தாள். கிரேஸ் மற்றும் கெவின் இருவரும் சேர்ந்து வீடு திரும்பினர். அவர்களின் நட்பு முன்னெப்போதையும் விட வலுவானது. மேலும் அவர்கள் ஒன்றாக கழித்த ஒவ்வொரு தருணத்தையும் அவர்கள் நேசித்தார்கள். அன்று முதல் பனி ராணியின் இதயம் கரையத் தொடங்கியது. நட்பு மற்றும் அன்பின் உண்மையான அர்த்தத்தை அவள் கற்றுக்கொண்டாள். அவள் அடிக்கடி கிரேஸ் மற்றும் கெவினுக்கு சென்று பனிமூட்டமான அதிசயத்தில் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொண்டாள். Thanks for watching. More videos. Subscribe my channel.